இடையில வந்து ரொம்ப வருஷமா ட்ரக் அடிக்டா இருந்தேன், பல பெரிய நடிகர்கள் நண்பர்களா இருந்தவர்கள் சொல்லி நான் திருந்தி அதுக்கப்புறம் படிச்சு டிகிரி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இந்த இந்த இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் பேசுறதை விட இப்போ பேச கேள்வி தான் வந்து தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க. பட் ஆல்கஹால்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நண்பர்கள் சொல்லியோ தாயத்து கட்டியோ இல்லை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயோ ஃபுல்லாக முழுமையாக குணமடைய முடியாது. ஆல்கஹால்லேருந்து வெளிவரணும் அவங்க சப்போர்ட்டாக இருக்கலாம். அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லை தெய்வமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஆல்கஹால்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் நாம் நினச்சா மட்டும்தான் அந்த ஆல்கஹால்லேருந்து வெளிவர முடியும். என்னைக்கும் யாரோ அட்வைஸ் பண்ணாங்க யாரோ அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்காத நானாக நினச்சேன். காலையில் நினச்சேன், மத்தியானம் முடிவு பண்ணேன், சாயந்தரம் தூக்கி எறிஞ்சேன். இன்றைக்கி நான் ஒரு 10 வருஷம் ஒரு குடியில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறேன். இந்த பயணத்தினால எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நிறையா சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து முத்துக்கால வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. முத்துக்கால கில்லி மாதிரி வந்து இப்போ கில்லி மாப்பிளைக்கு வந்திருக்குமா, கில்லி மாதிரி வந்து நிற்பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலிமா எனக்கு ஒரு 3 டிகிரி முடிச்சு இப்போ 4வது டிகிரி ஃபினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஆண்டவன். முன்னாடிலாம் வந்து நடிப்புக்கு மட்டும்தான் கை கொடுப்பாங்க. இப்போ நடிப்பை சேர்த்து படிப்புக்கும் கை கொடுக்குறாங்க, ஆல்கஹால்லேருந்து மீண்டு வரதுக்கு கை கொடுக்காங்க. இப்படி பல வகையில் நானும் பன்முக கலைஞரானா இருக்கிறது எனக்கு